இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ், யார் நீங்க? ஹலோ சார், நான் உங்க பிக் ஃபேன் சார். ஓ, ஆட்டோகிராஃப் வேணுமா? இல்ல சார், நான் சின்ன வயசுல இருந்தே உங்க மியூசிக்கை கேட்டிருக்கேன். உங்க மியூசிக்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை இன்டர்வியூ எடுப்பேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. பட் நான் இன்டர்வியூ கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லையே. சார் ப்ளீஸ் சார், நாங்க சோஷியல் மீடியால ஒரு சேனல் வச்சிருக்கோம். அதுல உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு ஆசையா சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க இன்டர்வியூ கொடுக்கலனா ரொம்ப ஷேம் ஆயிடும் சார். சரி, வாங்க வாங்க வாங்க. நான் பொதுவா ஆன்லைன் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல. நீங்க என் ஃபேன்னு சொல்றீங்க, ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க, அதனால தரேன். இசை சவுண்ட் ஓகேப்பா? எனக்கு ஓகே. ஜஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. இருந்தாலும் உங்க பேரு, ஃபேமிலி பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், என் பேர் விஜயராகவன். என் மியூசிக் இல்லாத இடம்னு எதுவுமே இல்லை. அதுதான் என்னோட சக்சஸ். மற்றபடி எனக்கு குடும்பம், குழந்தை எல்லாமே இங்க இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். உங்க பதிலையே நீங்க மியூசிக்கை எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் உங்க வைஃப், குழந்தைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் தனி ஆள்மா. என் மனைவி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தவறிட்டாங்க. அதுதான் என் லைஃப்ல மிகப்பெரிய லாஸ். அந்த தனிமையோடையும் துயரத்தோடையும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஐ அம் ரியலி சாரி சார். பை தி வே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அவங்க பேர் என்ன? இப்ப அவங்க என்ன பண்றாங்க? என் அண்ணன் முகத்தை பாத்தியா? அவனோட முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல. இவ்ளோ ஏன்? எங்க அம்மா அதிகமா ஆசைப்பட்டதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான். இசை எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல அவளை தவிர வேற யாருமே சந்தோஷமா இல்ல. என் மைண்ட் டோட்டலா வேற வேற பிரச்சனை எல்லாம் நிரம்பிருச்சு. மியூசிக்கே நான் மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டேய், பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. அதுக்காக எதுக்கு மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேங்கிற? என்னால அந்த கிட்டார முன்ன மாதிரி ஒரு மேட்னஸோட தொட முடியல மச்சான். இவ பண்ண வேலையால என்னோட கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து என்னை கிவ் அப் பண்ண வச்சிருச்சு. இசை என்னோட வாழ்க்கையில இருக்கிற வர என்னால பீஸ்ஃபுல்லா மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு, ஆனா என்ன பேசுறாருன்னு சரியா தெரியலையே. பக்கத்துல போலாமா இல்ல வேணாம்? ஏண்டா இவ்ளோ படிச்சிருக்க, இப்படி யோசிச்சா எப்படிடா? உனக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா சரி, பிடிக்கல. அதுக்காக உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பிடிக்காதவங்க உன் கூட இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம்டா. எனக்கு தெரியாது நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற. நீ ஜெயிச்ச அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிரா. டே மச்சான், நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு காஃபியா டீயாடா? வெளியே போன்னு சொல்லாம சொல்றல. போறேன்டா, போறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும். அப்ப இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நண்பனா சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் விருப்பம். நான் வரேன்டா. சரி, நீ என்ன பண்றன்னு நல்லா யோசிச்சிட்டியா? நான் நல்லாவே யோசிச்சிட்டேன். முதல்ல இந்த ஃபார்மை போய் கொடுப்போம். காம்படிஷன் அடுத்த மாசம் 3ஆம் தேதி தானே. அதுக்குள்ள எப்படியாவது நான் விஷால சம்மதிக்க வச்சிருவேன். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா சரிமா.
ஓகே இல்ல கரெக்டாக தான் இருக்கு. சார் சார், வணக்கம் ஹலோ சார். சார் வணக்கம் சார். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் சார். இதுல விஷால்னு பேர் கொடுத்திருக்கீங்களா? அவர் எங்க? சார் அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். அவர் வரலீங்களா? அது அவரு ஒர்க் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஆ, அவர் கண்டிப்பா இருக்கணும் மேடம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அவர் சைன் போட்டாதான் இந்த அப்ளிகேஷனை நாங்க எடுத்துப்போம். ஓ இப்போ என்னம்மா பண்றது? அண்ணா பேசி பாப்போண்ணா. ப்ளீஸ் சார், இந்த காம்படிஷனுக்காக தான் அவர் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் சொல்லி தான் நாங்க இங்க ஆமா. வந்தோமே. ஆமாம் சார். ப்ளீஸ் சார், இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு நான் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க சார், ப்ளீஸ் சார். ம். சரிங்க மேடம், மறக்காம வர 2ஆம் தேதி அன்னைக்கு காம்படிஷன் நடக்கிற இடத்துல அவர் சைன் பண்ணிடணும். ஆ, ஆ. அவர் சைன் இருந்தா தான் நாங்க அலோவே பண்ணுவோம். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல கூட ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆ. புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது சார், புரியுது. ரொம்ப தேங்க்யூ. ம். நிச்சயமா காம்படிஷனுக்கு முன்னாடி வந்து சைன் போட்டு வர சார். ம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். வாங்க வரோம் நான் சார். போலாம். நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப என்னால உன் கிட்ட கூட வர முடியல. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கு. என்ன மன்னிச்சிரு. சாரி. உங்களுக்கு பிடிச்ச இந்த மியூசிக்க நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது விஷால். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையால நீங்க இந்த மியூசிக்க விட்டுற கூடாது. எனக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். நான் பாடுறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதெல்லாம் என் சின்ன வயசோடயே போயிடுச்சு. என் மியூசிக்க நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும் விஷால். அதான் கடவுளா எனக்கு உங்களை கொடுத்திருக்காரு போல. என்னோட ஆசை பாதியிலேயே போன மாதிரி உங்களுக்கு நான் போக விட மாட்டேன். நீங்க திரும்பவும் கிட்டார கையில எடுக்கணும். பழைய சிங்கர் விஷாலா மாறணும். ஹாய் விஷால். ம்? என்ன கிட்டார வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், நானே அப்செட்ல இருக்கேன். தயவு செஞ்சு போ. அண்ணா ஆ? சாப்பிட கூப்பிட்டாங்க. அண்ணி உங்களே வர சொன்னாங்க. ஆ நீ போ பல்லவி, நாங்க வந்துடுறோம். சரி. விஷால் போலாமா? ம்.